செய்வதென்று இருக்கும் பொழுது இவர் பார்த்தார், யாருன்னு தெரிய ஹெல்ப் பண்ணுவோமேன்னு சொல்லி அவருடைய கார் டேமேஜான்னு கூப்பிட்டு என்ன பிள்ளை என்றெல்லாம் பார்த்து, ஓஹோ இது பெரிய பிள்ளை, இதுக்கு மெக்கானிக்கை நான் கூப்பிட்டு தரேன், உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் வந்து இவரை ஃபோன் பண்ணி ஒரு மெக்கானிக்கை வரவழைச்சு அந்த மெக்கானிக் செய்யும் வரைக்கும் இவர் என்ன செய்தார், நீ எங்கிட்ட விட்ட வந்து உட்காருங்க, ரெஸ்ட் பண்ணுங்கன்ட்டு அந்த கப்பிள்ஸை கூப்பிட்டு அந்த சோடியை கூப்பிட்டு வச்சிருந்து அப்படியே அவர் ட்ரீட் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அறிஞ்சு கொண்டார் இவர்கள் யூதர்கள். அவருக்கு சந்தோஷம் இல்லை. என்ன செய்துட்டது, ஜெபம் கேட்கப்பட்டுட்டு. அப்போ அவர் என்ன செய்தார் என்றால், யூதர் என்று அறிஞ்ச உடனே ஒரு காதலன் ஒரு காதலிக்கு எப்படியெல்லாம் ஸ்டார்ட்ல எப்படி வளைஞ்சு திரிவானோ அந்த மாதிரியாக இவருக்கு என்ன வேணும், அப்படி வேணும், இப்படி பாசம் அன்பை கொட்டி கொட்டி விசாரிக்கிறார். இவர்களுக்கு ஆச்சரியம், இந்த மனுஷன் முன்பின் எங்களுக்கு தெரியாது, இவரை இப்படி எங்களை அன்போடு விசாரிக்கிறார் என்று இவங்களுக்கு ஆச்சரியம். என்றாலும் அப்படியே முடிஞ்ச கையோடு கூட இந்த கார் வேலை முடிஞ்சது. எனவே இவர்கள் வெளிக்கிட போகிறார்கள், உங்களோட உதவிக்கெல்லாம் நன்றி என்று இந்த யூத தம்பதிகள் சொன்ன பொழுது அவர் ஒரு புதிய ஏற்பாட்டை கொடுத்து இதை வைத்து கொள்ளுங்கள். உடனே பார்த்தார், அது பைபிள், இயேசு கிறிஸ்து தான் உங்களோட இரட்சகர், அவர் விசுவாசிகள் சொன்ன உடனே அவைகளுக்கு அவரோட கோபப்பட விருப்பம் இல்லை. இந்த யூதர்கள் பிடிக்காது. ஏனெண்டா இவர் இவ்வளவு அன்பு காட்டிட்டாரு, என்னென்ன மூத்த முறிக்கிறது அவர் அப்படி இருந்து அவர் சொல்றார், இல்லை நாங்கள் யூதர்கள், நாங்கள் இயேசுவை தெய்வமாக நாங்கள் பார்க்கறது இல்லை, அவர் ஒரு மனிதர் தான், நாங்கள் அப்படியெல்லாம் அவரை நீங்கள் நினைக்கிறபடியெல்லாம் இல்லை, நாங்கள் எல்லாம் விசுவாசிக்க மாட்டோம், இல்லை கொண்டு போங்க இந்த புதிய ஏற்பாட்டை. சரி, அவர் செய்த அந்த அன்பின் உபசரிப்பு அது நிமித்தமாக அதை வாங்கிட்டு போய் தன்னுடைய காரில் பின்னுக்கு டிக்கியை அக்டபாக் டிக்கில் தூக்கி இப்படி போட்டுட்டு அவங்க பிறகு போயிட்டான். போய் அப்படியே எல்லாம் முடிச்சு போட்டு அவர்கள் தங்களோட ஊருக்கு போயிட்டார்கள். அவருடைய நாடு ருமேனியா. ருமேனியாவுக்கு போய் திரும்ப அவர் ஏதோ தன்னுடைய காரை சுத்தப்படுத்தும் பொழுது இந்த புதிய ஏற்பாட்டை பார்த்துருக்கிறார். சரி, எடுத்து என்னதான் இருக்கட்டும் பார்ப்போமே என்று எடுத்து அப்படி எடுத்து 2 பகுதி இப்படி வாசித்ததன் தாமதம் அதை அவரே சொல்லுகிறார். யாரென்றால் இந்த மனிதர் சொல்லுகிறார், அவைகள் எழுத்துக்களாய் எனக்கு தெரியவில்லை, அக்கினி பொறிகளாய் வந்து என்னுடைய கண்ணுக்குள்ளே வந்து கொண்டிருந்தது, அக்கினி பொறிகள். அந்த நிமிஷமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, ஆமென். அதன் நிமித்தமாக ருமேனியா கம்யூனிஸ்ட் நாடு, ருமேனியாவில் மிக சட்டம், கிறிஸ்துவை குறித்து பேசக்கூடாது, சாட்சி கொடுக்கக்கூடாது, பைபிள் விற்கக்கூடாது, சபையிலே வெளியரங்கமாய் ஆராதனை செய்யக்கூடாது என்ற கம்யூனிஸ்ட் ருமேனியா கடும் சட்டம் இருந்தது. பல கம்யூனிஸ்ட் நாடுகளும் இருந்தது, அதோடு ருமேனியா. அதில்தான் இவர் இயேசு கிறிஸ்துவின் சாட்சி நிமித்தமாக 14 வருஷம் சிறையில் அடைக்கப்பட்டார். அவருடைய 18 தழும்புகள் அவருக்கு அடி என்று அடிச்சு, அவருக்கு 18 தழும்புகள். ஆங்காங்கே சதையெல்லாம் வெட்டி எடுத்த துண்டுகள் எல்லாம் இல்லாதபடி எல்லாம் இருக்கு. காலில் எல்லாம் வெட்டி எடுத்துட்டார்கள். சப்பாத்தி இல்லாமல் நடக்க முடியாது, நிற்க முடியாது. அவர் சொல்லுகிறார், அதாவது ஒரு முறை ஒரு போர்ச்சோகன் வந்து என்னை வாயை ஆண்டு திறக்க சொன்னானாம் சிறையில் இருந்த பொழுது. வாய் ஆண்டு திறக்கிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், சில சிறையில் இருக்கிறவர்கள் கைதிகள் அந்த என்ன சில டேப்லெட்டுகளை சாப்பிட்டு, அதாவது இந்த நஞ்சு அது மற்றதுகள் இந்த சைனட் அதில் சாப்பிட்டு இறந்து போய்விடுவார்கள். அது வாயில் வச்சிருக்கிறார்களான்னு பார்க்கறதுக்காக, ஏதாவது இருக்கிறான்னு பார்க்கறதுக்காக இவர்கள் செக் பண்ணுவார்கள். அதுக்குத்தான் இவர் வாயை திறக்க சொல்லுகிறார் என்று சொல்லி இவர் வாயை ஆண்டு திறந்தார். அவன் வாய்க்குள்ள அப்படி காரி துப்பி விட்டான், விழுங்கண்டு விழுங்கினார். இந்த மனுஷன் நான் சொல்றேன் யார் உங்களுக்கு தெரியும். விழுங்க. பிறகு முழங்கால் படிவிட்டு ஜெபம் பண்ணு, இந்த ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணு, முழங்கால் படிவிட்டு. அப்படி முழங்கால் படிவிட்டோன்னு அவன் என்ன செய்தான், அப்படியே அவனுடைய முகத்தில் சிறுநீரை கழிச்சு விட்டான். அப்படியே போகண்ட அறைக்குள்ளே போனால் பிசுக்குது, மாற்றம் என்ன செய்கிறது என்றெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர் சொல்லுகிறார், என்னுடைய உள்ளத்தில் பரலோக காட்சியே வந்தது. தேவ தூதர்கள் பரிசுத்தவான்கள் எல்லாம் துதிக்கிறது, பாடல் எல்லாம் காட்சி தாங்கிக் கொள்ள பலன் கொடுத்தார் என்று சொல்லி கடைசியில் தன்னுடைய மனைவியை 4 தடவை அவர் கண்முன்னுக்கு கற்பழித்தார். பாருங்கள், யாரு? இந்த யூதன். அவர்தான் பிற்காலத்தில் வாய்ஸ் ஆஃப் மார்ட்டியர்ஸ் சொல்லப்பட்ட ஊழியங்களை, டார்ச்சர்ட் ஃபார் த கிரைஸ்ட் என்ற மிகப்பெரிய மிஷனரியை
நடத்திய ரிச்சர்ட் உமரன் மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர். இவர் ரட்சிக்கப்பட்டது எப்படி? ஒரு மனுஷனுடைய விசுவாச ஜெபம் ருமேனியாவை அசைந்தது. கிறிஸ்துவனுடைய உள்ளம் அசைந்தது. இவருடைய சாட்சியை கேட்டு கிறிஸ்துவை நான் தரித்திருக்கிறேன் பாருங்க என்ற கையில் காயத்தை பாருண்டு அவர் கிறிஸ்துக்களை இறந்துட்டார், மறித்து நித்திரையாகிவிட்டார். காட்டுறார், பார் என்ன நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்கன்னு கேட்டார். சபையாக்களை பார்த்து, இங்க பார் என்ற காயத்தை, காலை பார், என் இடுப்பை பார், என் கண்ணை பார், என் மனைவியை பார். இன்றைக்கு ஏதோ இருக்கிறீங்க. இன்றைக்கு ஒருவன் துவக்கோட வந்து அவ்வளோ பேரையும் சுட்டு தள்ளுவன். இலங்கையில் நடந்த மாதிரி எவனாவது வந்து எஸ்எஸ்ஓ ஐஎஸ்ஓ ஏதாவது ஒன்று வந்து எல்லாரும் சுட்டு தள்ளுவோம் ஓடுன்னு சொன்னால் எத்தனை பேர் ஆண்டுக்கு அனுப்பிக்க ஓட போறீங்களா எனக்கு தெரியாது. செய்ய போறீங்க சிந்திச்சு பாருங்க. இப்ப வீர ஆவேசம் போட்டு பாடலாம், துதிக்கலாம், எல்லாம் செய்யலாம். சோதனை வரும் பொழுது, தேவைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது எங்க போச்சு விசுவாசம்? குறுக்கு வழி இல்லாத சொல்றாய். தைரியமா சொல், விசுவாசத்துல போய் சந்தி, தைரியமா இறங்குவா. என் ஆண்டவர் மாட்டார் ஜபத்தோடு. ஏன் முடியாது? வந்து சாட்சி சொல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நான் சொல்றது சரியா பிள்ளையா? கஷ்டமா தான் இருக்கும். ஆனா செக் பண்ணி பாருங்க என் விசுவாசம் எங்க இருக்கு, எங்க போயிட்டு விசுவாசம் உண்டு. எல்லாரும் சொல்லலாம் பாருங்க. இன்னொன்று சம்பவத்தை வாசிப்போம் பாருங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. ஒரு மனுஷன் இருந்தான். சரி. அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சந்தனமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விடும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாயன் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு பின் அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். போதும் பாருங்க. இதுக்கு நமக்கு தெரியும் ஆண்டவர் சொன்ன ஒரு இதில் நடந்த ஒரு சம்பவமோ அனுபவமையோ அன்று பாருங்க சொல்லப்பட்டிருக்கு. இதுல பாருங்க, இன்னொரு நாய்க்குட்டிகளோட கிடக்கிறார். யார் அது? லாசரு. இவர் யாரோட இருக்கிறார்? நாய்க்குட்டிகளோட கூட. அவர் இந்த மேசையிலிருந்து விழுகிற துணிக்கையில் இருந்தால் அவர் தின்றார். நாய்கள் வந்து அவற்றை பருக்களை நக்கிட்டு அவர் ஒரு தரித்திரம் ஒன்று மண்டி இல்லை. அதே சமயம் அவர் யாற்ற வீட்டு வாசல் அருகே இருந்தார். ஒரு ஐஸ்வர்யவான் வீட்டு வாசல் அருகே. அவன் சும்மா அனுதினம் சம்பரவமாய் வாழ்ந்தானாம். பாபிக்யூ எல்லாம் போட்டுக்கொண்டு அப்படி இப்படி ஒரு குறையும் இல்லை. பெரிய ஐஸ்வர்யவான். முடிவு என்ன பாரு? முடிவு என்ன நடந்தது? இவனுக்கு இவ்வளவு வறுமை இருந்துச்சு, இவ்வளவு நாய்களோடு நாய்களாக இருந்தான். நாய்கள் பருக்களை நறுக்கிட்டு, ஆனால் அவனுடைய முடிவு, அவன் ஆண்டவர் என்ன செய்யவில்லை? மறுதளிக்கல, முறுமுறுக்கல, தேவனை தூசிக்கல, அதை சகித்தான். அதனால் அவன் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் அவன் தேற்றப்படுகிறான், ஆற்றப்படுகிறான். ஆனால் இவன் பாதாளத்தில் விற்பட்டாச்சு. இதில் யார் ஐஸ்வர்யவான்? இதை யாருடைய விசுவாசம் பெரியது? ஆனா உலக மக்களுடைய பார்வையில் யார் ஐஸ்வர்யவான்? பாதாளத்தில் போறோம். மிக கவனமான் பார்க்கணும். இன்றைக்கு நீ ஐஸ்வர்யவாட்டி அல்லது பெரிய பணக்கார், கோடீஸ்வரி என்றெல்லாம் அநேக மக்கள் இருக்கலாம். ஆனா கடவுளுடைய பார்வையில் ஒருவேளை நீ பரம தரித்தனா இருப்பார். ஆண்டவர் அதை சொன்னார். கேட்டார், யோவான் ஸ்நானனை பார்த்து கேட்டார், மக்களை பார்த்து யோவான் ஸ்நானனை பற்றி கேட்கிறார், நீங்க வனாந்தரத்துக்கு எதை பார்க்க போனீங்க? என்ன அசைந்தாடும் நாணலை பார்க்க போனீங்களா? அல்லது அங்க மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களை பார்க்க போனீங்களா? அரண்மனையில் பார்க்க போனீங்களா? அவங்களால அரண்மனையில் இருக்கிறாங்க. ஸ்திரீயின் வயிற்றிலே பிறந்த தீர்க்கதரிசிகளில் மிகப்பெரிய மகா தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன் என்றார். மகா தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன் என்றார். தீர்க்கதரிசி எத்தனையோ பேர் வேதத்தில் இருக்கு. எல்லா தீர்க்கதரிசியும் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானன். ஆனாலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் இவனிலும் பெரியவனாயிருக்கிறான். சிந்திச்சு பாரு, மகா தீர்க்கதரிசியே பரலோக ராஜ்யத்தில் அல்லது பரலோகத்தை எடுத்துக்கொள்வோமே, அதில் இருக்கிற சின்ன ஒரு ஆள், கடைசி ஆள், ஒரு ஏழை, ஒரு
சின்ன ஆள், இவரை விட பெரிய ஆளா. அப்ப பரலோகத்தில் நீ பெரிய ஆளா இருக்க வேண்டுமானால், பரலோகத்தில் ஐஸ்வர்யவானாக ஐஸ்வர்யவாட்டியா இருக்கணும் என்று சொன்னால், நீ இந்த பூமியில் என்ன செய்? இதுக்குரிய கிரிகளை, விசுவாசத்தை காட்டு, விசுவாச வாழ்க்கையில வாழ்ந்து காட்டு. இந்த லாசரு பாருங்க, அவன் இப்பொழுது ஐஸ்வர்யவான். ஆபிரகாமுடைய மடியிலே போயிருக்கிற அளவுக்கு, பரலோகத்தில் போகிற அளவுக்கு அவன் இங்கே ஐஸ்வர்யவான். ஆனால் புகழப்பட்ட ஐஸ்வர்யவான், பூமியில் இருக்கிற ஐஸ்வர்யவான்கள் அங்க பாதாளத்தில். எனவே தான் உலகத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் பெருகி இருக்கிறது. இதுதான் எனக்கு ஆசீர்வாதம், இதுதான் விசுவாசம், இதுதான் ஆசீர்வாதம் என்று ஏமாந்து போயிடாது. அது இருக்கட்டும், நல்லது. இதுதான் என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், நான் அப்படி இப்படின்னு போட்டு ஏமாந்து போகிறார்கள். காரணம், பரலோகத்தில் உன்னுடைய நிலைமை எப்படி, அதை குறித்து தான் நீ ஐஸ்வர்யவானா ஐஸ்வர்யவாட்டின்னு சொல்ல முடியும். இல்லாவிட்டால் இன்றைக்கு உலகம் என்ன போதிக்குது, இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள் என்ன போதிக்கிறார்கள், வெரி ராங் டீச்சிங் போய்கொண்டிருக்கு. மிக கவனம் எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 8:9. 2 கொரிந்தியர் சாப்டர் 8 verse 9. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க சபையாக்களே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், யாரு? இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே என்று சொன்னால், விளக்கி வைத்துக் கொண்டு சொல்லுகிறார்கள். அதனால உங்கள் நிமித்தம் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்பதற்காக இயேசு தரித்திரரானார். எனவே நீ கட்டாயமாக உனக்கு பணம், பொருள் அதெல்லாம் பெருகி இருக்க வேண்டும் என்று இந்த கள்ள போதர்கள் பிரசங்கம் பண்ணுவார்கள், ஆசை காட்டுவார்கள். ஏமாந்து போயிடாத, அது விசுவாசம் இல்லை. இந்த வசனம் நல்லா இருப்பார். இன்றைக்கு அப்படித்தான் போய்கொண்டிருக்கு. சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம். அவர் எங்கே ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தார்? பரலோகத்தில் தான். பூமியில் அவர் ஐஸ்வர்யவான் இல்லை. பூமியில் எப்படி இருந்தார்? நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கிடமில்லை என்றார். ஒரு முறை அவரிடத்தை சோதிக்கிறார்கள். ஆண்டவரிடத்தை வந்து சோதிக்கும் பொழுது கேட்கிறார்கள், ராயனுக்கு வரி செலுத்துவது, டாக்ஸ் கட்டுவது சரியா பிள்ளையாண்டு கேட்கிறார்கள் எம்பரருக்கு. அப்போ உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? அங்கே ஒரு காசை காட்டுங்கள் பார்க்கலாம் என்று காசை கேட்கிறார். அப்போ அவர்கிட்ட பொக்கெட்டில் கூட காசு இல்லை, ஒரு காசும் இல்லை. அவர்கிட்ட பையில கூட காசு இல்லை. மற்றவர்கிட்ட கடன் வாங்குற அளவுக்கு இருந்துச்சு அவர்கிட்ட ஒரு காசை காட்டுங்க. அப்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தார். இந்த வசனம் உண்மையாக இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்க நான் எல்லாம் கத்துடும் எல்லாரும் இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானுங்கிற அதுல என்ன காரணம் நிற்கும் தெரியுமா? என்ன நிற்கும் தெரியுமா? BMW, பென்ஸ் எல்லாத்தையும் இதெல்லாம் நிற்கும். இது செகண்ட் ஹேண்டுகளையும் அதுகளை எத்தனையோ பேர் சைக்கிளை வந்து போறீங்க, பஸ்ஸில் வந்து போறீங்க. எப்படி இருக்குது? இதெல்லாம் ஏன் நடக்க போகுது? இருக்க முடியுமா? இந்த வசனம் உண்மை என்று சொன்னோம். இது சொல்றதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரர் ஆனாரே என்ற நீங்கள் ஐஸ்வர்யவான் படிக்கின்றால், பரலோகத்தில் உங்களுக்கு ஐஸ்வர்யம் படிக்க அங்கதான் உங்களுடைய இருப்பு. பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள், திருடன் கண்ணமட்டு எடுத்து விடுவான். பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்க நீங்க இருக்க பாருங்க. அதனால இருக்கிற காலத்தில் விசுவாசத்தோடு வாழ பாருங்க, விசுவாசத்தோடு விதைங்க, விசுவாச வாழ்க்கையை காட்டுங்க. பாருங்க, பவுலுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து நான் நிறைவு செய்ய விரும்புகிற பாருங்க. பவுலுடைய வாழ்க்கையில் 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்க பாருங்க. இதை சொன்னவரே எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் என்று பாருங்க. 2 கொரிந்தியர் 11:22 வாசிப்போம். 2 கொரிந்தியர் சாப்டர் 11 verse 22. அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாமின் சந்ததியார். அவர்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் ஆல்மோஸ்ட் டெத், அநேகந்தரம் மரண அவதியில் இருந்தவன், 200 தரம் அடி வாங்கியிருக்கிறார். மிலாறுகளால சவுக்கினாலே அடிபட்டேன், கல்லறி உண்டேன், கப்பல் சேதம், மிக கொடுமையான பயணங்களில் இருந்தேன், போக்கினேன்.
டிராவல் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், ஆறுகளால் வந்த மோசம், கள்ளரால் வந்த மோசம், கல்லரால் வந்த மோசம், என் சுய எண்ணங்களால் வந்த மோசங்களிலும், சொந்த மக்களால் வந்த மோசம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், வந்து சேர்ந்த மக்களால் அந்நிய ஜனங்களால மோசம், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், சிட்டியில இருந்த பட்டணங்கள் மோசம், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரங்களிலே உண்டான மோசங்கள், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், ஆ, கள்ளச் சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும், அநே- அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இருந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டை கொடுக்குறேன். விசுவாசத்தில் வாழ்ந்த வாழ்க்கை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடு. மிகப்பெரிய படித்த பண்டிதர் பவுல் இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தை நிமித்தமாய் நீதியின் கிரீடம் எனக்கு இருக்கிறது, பரலோகத்திலே நான் அதிகமான பலனை பெற வேண்டும், இயேசுக்காய் சாட்சியாய் வாழ வேண்டும், அதுக்கு எதிராய் வருகிற ஒவ்வொரு நாச மோசங்களிலும் உறுதியாய் இருந்த இந்த பவுல் அடிகள் சொல்லுகிறார். இந்த விசுவாசம் உனக்கு இருக்கா? ஒரு சின்ன காரியம் உனக்கு விசுவாசத்தில் செய்ய முடியுமா? வாழ முடியுமா? உன்கிட்ட சொன்னா நீ அடுத்த சபைக்கு பாஞ்சு விடுற, தூக்கி எறிஞ்சிட்டு வர. என்ன விசுவாசம்? நீ விசுவாசி. உடனே 4 பேரை பிரிச்சு கொண்டு கூட்டம் போட்டு சபையை போடுறாங்க இந்த காலத்துல. என்ன விசுவாசம்? இது இருக்கிற இடத்துல விசுவாசத்தை காட்டு. ஃபெய்த்ஃபுல்லா வாழ்ந்து கொள். தூட்டி திரிகிற, பேரை கெடுக்கிற, இது என்ன விசுவாச வாழ்க்கை வாழுகிறோம்? ஒன்று சம்பவம் நடக்கையில், ஒன்று சரிவரையில் அவர் அப்படி சொல்லிட்டாருன்னா உடனே போயிட்டு சண்டை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுகிறாய். விசுவாசத்தை காட்ட முடியாம இருக்கு. எங்க போயிட்டு உள்ள விசுவாசங்கள்? என்ன வாழ்க்கை வாழ்றீங்க பிள்ளைகளை, தம்பிமார்களே, வாலிப பிள்ளைகளை, என்ன விசுவாசம் வாழ்ற? நான் உண்ட வயதுல, நான் வாலிப வயதுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். நான் பட்ட பாடுகள் தெரியுமா? விசுவாசத்து நிமித்தமா. நான் கேட்ட பேர்கள் தெரியுமா? எனக்கு விழுந்த அடிகள் தெரியுமா? நான் நடந்து சென்ற பாதைகள் தெரியுமா? எனக்கு எல்லாம் நான் அன்னையில கார்ல வந்தது, கார்ல ஓடி தெரிஞ்ச ஆண்ட நிறுத்தவன பட்ட பாடுகள் எனக்கு வந்த டெலிபோன்ஸ் தெரியுமா? எந்த சாமத்தில் டெலிபோன் எடுப்பார்கள் தெரியுமா? எவ்வளவு போய் பேர்கள் கதையில கட்டினார்கள் தெரியுமா? எவ்வளவு கிட்ட ரத்தம் கொதித்து விட்டுட்டு ஓடுற அளவுக்கு இவ்வளவு காரியம் நடந்தது தெரியுமா? அவமானம், நிந்தை, அடி வாங்கலாம், கண்ணத்தை ஊத்தி அடிக்கலாம், பப்ளிக் பிளேஸ்ல அடி வாங்கினவன் ஏசு நிமித்தமா, நீதி நிமித்தமா. இந்த ஒரு பக்கம் வீங்கி போய் நான் காட்டின உங்களுக்கு. ஏன் ஒருவன் அடிச்சுதான்? இந்த இடத்துல எனக்கு இன்னொரு பெயின் இருக்கு, கார் ஓடி இருக்க முடியாது, ஒரு எனக்கு இதுல அடிச்சாங்க, இந்த இடத்துல முழங்கால இருக்கிற ஆண்டோட்ட கிருபையினால. நான் இதுல உங்க அனுபவத்துக்கான சொல்ல இல்லை, விசுவாசத்துக்கு ஆண்டோட்ட நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இது பவுலோட ஒப்பிடும்பொழுது நான் ஏமாத்துறேன், தூசு. அவரோட ஒப்பிடும்பொழுது எத்தனை டேமேஜில் நான் இருந்திருக்கிறேன், எவ்வளவு ஏமாற்றங்கள் விசுவாசத்துக்காக. அதான் வாலிப பிள்ளைகளை சேலஞ்சை நாங்கள் சொல்றோம். கூட வாலிப பிராயத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வாலிபரை நான் காண முடியாம இருக்குன்ட்டு எனக்கு துக்கமா இருக்கு. பாருங்க, அடுத்த வருஷம் 28. இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. பாத்தீங்களா? இந்த கவலை தான் நெருக்குது. அடே, வாலிப பிள்ளைகள் எங்களுடைய சபைகள் எழும்பி விசுவாசத்துல வளர மாட்டான்றாங்களே. கல்யாணத்துக்கு என்ன செய்யற? விசுவாசத்துல எட்டு பாப்ப ஒரு காரியத்தை நடத்தி முடிவாப்போம். என்ன குறுக்கு வழி போகிற? ஃபேஸ்புக்கு போற, அங்க போற, இங்க திரியிற, வாட்ஸ்அப்ல பாக்குறாய், எல்லாம் விசுவாசமா உனக்கு? அவனை கவர்றதுக்காக அந்த நம்பரை வாங்குறாய், அதை போடுகிறாய், இதை பார்க்கிறாய், இதெல்லாம் உனக்கு விசுவாசமா? இது விசுவாசத்தில் வாழ்ந்து காட்டு பார்ப்போம். வேலை செய்யவோ எடுக்கவோ முடியும் என்ற ஆண்டவரால் எனக்கு இந்த நேரத்தை கொண்டு வந்து தருவார், செய்து முடிக்க முடியும் என்று விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து காட்டி கொண்டு வந்து நிறுத்து பார்க்கலாம். இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் விசுவாசம் லவ் கிறிஸ்தவ வாழ்க்கையில். இதெல்லாம் விசுவாசம் நான் சொல்ல மாட்டேன். விசுவாசம் வாழ்ந்து காட்டு, அதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. சேலஞ்சா வாலிபனை. ஏன் வாழ முடியாது உனக்கு? என்ன தடை? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சிட்டார். அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு உன் ஜெபத்தை கேட்பார். இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தின் பொழுது அவரை அசைக்கும் பொழுது காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். வேத வசனம் நிறைய உண்டு. தன்னுடைய பலத்தை காட்டும் வண்ணமாக அவருடைய கண்கள் பூமி அங்கு என்ன செய்கிறது? சுற்றி திரிகிறது. ஒருவன் இருக்க மாட்டான். தேவன் தன்னுடைய பலத்தை காட்டத்தக்கதா
ஏதோ நடக்குது, சபையில் வருகிறோம் போகிறோம், கல்யாணம் நடக்குது, அது நடக்குது, இது போகுது வருகுது. ஆனால் விசுவாசத்தை பார்க்க முடியுதா? இல்லாமல் இருக்கு. நான் விசுவாச பிள்ளைகள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கு, விசுவாசத்தில் வளர்ப்பார். அவங்க எல்லாரும் நாங்கள் தாழ்த்தினார்கள். அவளை போட்டு நாய்க்குட்டிகளுக்கு போடும், நாய்க்கு சமனாய் பேசினதும் தாழ்மையோடு ஒத்துக்கொண்டு ஆண்டவருக்கு நேரவர்கள். ஆபிரகாம் ஜெபிக்கும் பொழுது சாம்பலும் தூளுமான அடியை பேசுகிறேன் என்று தங்களை தாழ்த்தினார்கள். சாலமன் ஜெபிக்கும் பொழுது நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளை, எனக்கு ஞானத்தை புத்தியை தாங்க, நான் என்ன செய்கிறது, நான் குழந்தை பிள்ளை, எனக்கு புத்தி இல்லை. ஆண்டவர் அதிர்ந்து போயிட்டார். விசுவாசம் அள்ளி கொடுத்தார் ஞானத்தை சாலமன். யோபு சொன்னா இது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கே மகிமை. விசுவாசத்தை 2 மடங்காய் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள். விசுவாசம் பலத்தப்பட்டது. இப்படி விசுவாச வீரருடைய பட்டியல் நிறைய இருக்கு. மோசே உனக்கு என்ன வேணும் என்று கேட்டவுடனே என்ன கேட்டார்? ஐயோ உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பு வந்தால் போதும் என்றார். ஐயோ அதை கண்டு முடியாது என்று இல்லை, எனக்கு உங்களுடைய சமூகம் உங்களை காண வேண்டும் என்று கண்டார். அவருடைய பின்புறத்தை கண்டார். என்ன பக்தருடைய சாட்சியை வைத்துக் கொண்டு நாம் வாழ்ற வாழ்க்கையை ஏன் நம்முடைய விசுவாசம் எல்லாம் ஆண்டர் மேல இல்ல? பிள்ளைகள் நேரம் சொல்றேன், மன்னிக்கவங்க சொல்றதுக்காக எங்களுடைய விசுவாசம் எல்லாம் இந்த கவர்மெண்ட் மேல இருக்கு, இந்த சோசியல் டீம்ஸுக்கு மேல இருக்கு. எனக்கு வேலை இல்லாத போனா அவன் தருவான் காசு, இவன் தராடி இவன் தருவான், எனக்கு கர்த்தர் தர்றாரோ இல்லையோ அவன் தருவான். இதற்காக நீங்க இந்த உலக ஐஸ்வர்யத்துக்காக நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காங்க, தயவு செய்து விட்டுட்டு போயிருக்க. எல்லாரும் சாத்தாண்ட காலமே விழுங்க, தருவான். ஆண்டவருக்கு அதெல்லாம் அவன் சொன்னான், நீர் என்னை காலிலே விழுந்து பணிந்து கொண்டால் இது எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகிறேன்னு சொன்னான் இயேசுக்கு பார்த்து. ஒரு உலக ஆசீர்வாதத்துக்காக இயேசு எடுத்து நீங்க வராதீங்க, அது நீங்க வரங்க போல, அது மற்ற மக்கள் தான் பெற்றுக்கொள்கிறார்கள். நீங்க விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தில் வாழ வேண்டும். திருமணமோ கல்யாணமோ அல்லது என்ன காரியமோ வியாதி என்ன வாழ்க்கை வந்தாலும் முதலாவது விசுவாசத்தை ஆண்டோடைய சமூகத்தில் போ, ஜெபம் பண்ணு, கேள் ஆண்டோடத்துல, காத்திரு, பேசுவார் உன்னோட. உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன், என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உண்மை விட மாட்டேன் என்று புடி யாக்கோபு போல அந்த இடத்துல உன்னை ஆசீர்வதிப்பார். ஈஸ்வரவே எனக்கு பேர். இதெல்லாம் நமக்கு தெரியுதுதானே? என்ன பிள்ளைகள் கொஞ்சம் விளங்குதா உங்களுக்கு? எதிர்கால வாழ்க்கையில் கூட எதிர்கால வாழ்க்கையில் அங்கே சட் பண்ணி கொண்டிருக்காது, தூக்கி சட்டில் எய் போட்டுறாது. பெற்றோரை உனக்கு முதல் சொல்கிறேன், உடனே எய் போட்டு வச்சிடாத, பிறந்த உடனே குறிச்சு வச்சிடாது. இன்னாருக்கு இன்னார் தான் குறிச்சு வச்சிடாது, குறிச்சு வச்சிடாது. இன்னாருக்கு இன்னார் ட்ரை பண்ணுவோம், வயது வரட்டும், ட்ரை பண்ணட்டும். தூக்கி எறிஞ்சு போட்டு விசுவாசத்தில் இருந்துப்பார், விசுவாசத்தில் வாழ்ந்து காட்டிப்பார். அதுதான் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். இந்த கானானிய ஹிஸ்டரி எவ்வளோ நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அவள் ஒரு யூத ஜாதியும் இல்லை, அவளுக்கு சபையும் இல்லை, அவளுக்கு ஜெப ஆலயமும் இல்லை, ஒரு போதனையும் இல்லை, போதரம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் கேள்விப்பட்ட விதம் இயேசுடைய உள்ள அப்படி இல்லை. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டேன்றார். சீடர்கள் சொன்னார் ஏனென்று இல்லாமல் இருக்கு. நாய்க்குட்டிகள் சொன்னாலும் பரவாயில்லை, நாங்கள் நாய்க்குட்டி தான், நானும் நீங்கள் தான் கூட நாய், உங்களோட நாய் தான், நான் நாய்க்குட்டி தான், மற்றோட நாய் இல்லை, நான் உங்களோட நாய், வீட்டுக்குள்ளே இருக்கிற நாய், நீங்கள் தான் எனக்கு எஜமா. பார்த்தீர்களா பாருங்க, கடைசியா 1 கொரிந்தியர் 4:13 இப்படி இருக்க படம் எல்லாருமா. இப்படி இருங்க, வாழ்க்கையில் இருந்தால், விசுவாசத்தில் இருந்தால் கர்த்தர் நல்லா உயர்த்து வரணும். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 4:13 வாசிப்பார். மன்றாடுறவங்கள்ட்ட தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். சபையாரே, நாங்கள் தூசிக்கப்பட்டு நாம் உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்ளுகிறோம். உலகத்தின் குப்பையை போலவும் ஆனோ. இப்படித்தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை. இதுதான் மெய்யான ஃபெய்த். ஆண்டவருக்காக உண்மையாக வாழ வழிகிட்டா என்று சொன்னால், விசுவாசத்தில் வரும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழ தயாராயிரு. ஆசீர்வாதத்துக்கு சொன்னால் வேறு யார்ட்டையும். இதுதான் ஆண்டவர் கேட்கிற வாழ்க்கை. இந்த விசுவாசம் குப்பையை போல துடைத்து போடுற துண்டு பாருங்க, வீட்டில் இருக்கிற குசினி பக்கத்தில் துடைத்து போடுற துண்டு, அதை யாராவது போடுவாங்களா? தூக்கி போடு மூலையில். அப்படியானோ விசுவாசத்தில். ஆனால் விசுவாசத்தை இயேசுவை நாங்கள் மறுதளிக்க மாட்டோம். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், மறுதளிக்க மாட்டேன். அடிக்கட்டும், பிக்கட்டும், எவ்வளவு செய்யட்டும், அவமானப்படட்டும், எதுவும் சொல்லட்டும், நான் அல்ல, கிறிஸ்து என்று ஜீவிக்கிறார். அதுதான் உண்மையான ஃபெய்த் வாழ்க்கையில் வரும்போது. இது வளரும் என்றால், வளர்ந்துட்டா பெரிய காரியம். ஜோர்ஜ் முல்லர் என்ற பக்தருடைய இதை சொல்லி முடிக்கிறார், நல்ல அருமையான இன்ட்ரெஸ்டிங். ஒரு முறை ஜோர்ஜ் முல்லர் போகிறார்,
நியூயார்க்குக்கு. அப்போ ஆண்டவர் சொல்லி போகிறார், அங்கே ஒரு மீட்டிங் இருக்கு. போகிற வழியில் 3 மணி ஷிப் கேப்டன் கப்பல் தலைவன் நிப்பாட்டிட்டு, ஐயோ 3 மணி இதுக்குள்ளால போகக்கூடாது, அங்கே என்ன இருக்கோ பாறை இருக்கும், இது இருக்கும், மோதிரும், ஆக்சிடென்ட். எனவே நங்கூரை போட்டு ஸ்டாப் பண்ணிட்டான். உடனே ஜோஸ் முல்லர் போய் கேட்டார் அந்த கேப்டனை, ஏன் நீர் போட் நிப்பாட்டினீர் என்று. அவர் கேட்டார், நமக்கு கண்ணுக்கு தெரியலையா 3 மணி இருக்கு, அதெல்லாம் நான் போகக்கூடாது, நீர் போ, 3 மணி விலகும், கப்பலை ஓட்டும் என்று. உடனே அவர் மாறி பார்த்தாராம் கேப்டன், நான் காலகாலமாக இந்த கப்பலில் இந்த கடலிலே பயணம் செய்கிறவன், கப்பல் ஓட்டுறவன், எனக்கு பெரிய அனுபவங்களாக இருக்குது, நீரை எனக்கு வந்து புத்தி சொல்ல போகிறேன். அப்பொழுது ஜோஸ் முல்லர் சொன்னாராம், நாளைக்கு நான் நியூயார்க்கில் அந்த கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணுவேன், ஆண்டு சொல்லிட்டார், அதனால் இந்த 3 மணி தடுக்க முடியாது, எனவே நீ விசுவாசத்தில் இடும் என்று. அவன் எடுக்க மாட்டான், கீழே வார் ரூமுக்குள்ள என்று ஜெபம் பண்ணுவோம் என்று. அப்படியே ஜெபித்தாராம். கீழ் அறைக்குள்ள போய் அந்த கேப்டனோட போய் ஜோஸ் முல்லர் ஜெபம் பண்ணி போட்டு விட, கேப்டனும் நானும் ஜெபிக்கிறேன் என்று ஜெபிக்க, உடனே அவன் தடுத்தார், நீ ஜெபிக்காத ஏன்னா நான் சொன்ன பொழுதே நம்பையில், இந்த நம்பிக்கை இல்லாத ஜெபமெல்லாம் ஆண்டருக்கு தேவையில்லை, நான் ஜெபிச்சிருக்கிறேன், போய் பாருன்னு. போய் பார்த்தாராம், கேப்டன் சொல்லுகிறான், போய் பார்த்தாராம், 3 மணி விளையிட்டு. நான் விசுவாசிச்சேன். இவர்கள் சின்னன்லேருந்து விசுவாசத்தில் வளர்ந்தவர்கள். மிஷினரி நிறைய பேர் இருக்கு, எடுத்து வாசி தம்பி, மிஷினரி புத்தகங்கள் எடுத்து வாசி. இந்த என்ன ஸ்டேஷன், பிளே ஸ்டேஷன் தூக்கி எறிஞ்சிட்டு புத்தகங்கள் எடுத்து வாசி. போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த பிளே ஸ்டேஷன் தூக்கி எறிப்போ. ரயில்வே ஸ்டேஷனில் வேலை செய்தாலும் பரவாயில்லை, போலீஸ் ஸ்டேஷனில் இதுகளால் உள்ள வாழ்க்கை நேரத்தை வீணாக்காத படிக்க போய் புத்தகங்கள் எடுத்து வாசி. மிஷினரி புத்தகம், மிஷினரி என்னென்னலாம் செய்திருக்காங்க அதை தேடி வாசி. அதை 4 பேர் பகுத்துக்கொள், விசுவாசம் வளரும். அவங்கள பார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சியை நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கவரும் முடிக்கிறவருமாய் இயேசு கிறிஸ்து நோக்கி ஓடு. பாலிய பிரயத்தில் செய்து பழகு, வாழ்ந்து காட்டு, இது கர்த்தர் செய்தார். அப்போ கர்த்தர் மயப்படுவார். ஜெபம் பண்ணுவோம். எழுந்த இப்போ சம்பவத்தில்